ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போகிறது மகாபலிபுரம் தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம மகாபலிபுரத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளால முடிஞ்ச எல்லா இடத்தையும் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸ்டே டியூன். நம்ம இப்போது டிக்கெட் வாங்குறதுக்காக முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் மகாபலிபுரம். இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறதுக்காக பார்த்துருக்கோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. இப்போ நம்ம வந்திருக்கோம். நல்லா இருக்குது இந்த இடம். இந்த கல்கள், இந்த சிற்பங்களை பாருங்கள். நல்லா இருக்குது இந்த இடம். அப்படியே எங்கள் வழி உள்ள என்ட்ரு வழி எப்படி வந்து அங்கெல்லாம் இந்த கோயிலெலாம் பார்க்கலாம். இந்த கோயிலை கட்டினது வந்து மகேந்திரவர்மனா. இங்கே மகேந்திரவர்மன் என்றவர் பல்லவர் குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த பல்லவர்கள் தான் இந்த மொத்த மகாபலிபுரத்தை கட்டியிருக்காங்க. இந்த மகாபலிபுரத்தோட உண்மையான பேர் என்னன்னா மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரத்தோட தான் இப்போ மகாபலிபுரமாக மாற்றினாங்க. இப்போ இந்த சிற்பங்களெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, எவ்வளோ கட்டி எப்படி வெற்றி வந்திருக்காங்களே தெரியல. பாருங்க, இந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக கையிலேயே செதுக்கியிருப்பாங்க. இதோட பேர் தான் திரௌபதி ரத்தா. இது வந்து 5 ரத்தாஸ்ல இது திரௌபதி ரத்தா. இப்போ இந்த சிற்பங்களை பாருங்க. சிற்பத்தோட அந்த கால்லாம் அழகாக டீட்டெயிலிங்காக இங்கே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆனால் எப்படி அந்த காலத்தில் கையிலேயே இதை பண்ணுறாங்கன்னு பாருங்க. அப்புறம் சிற்பங்கள்லாம் இதில் உட்காந்து ஃபோட்டோ பிடிக்கணுமா? ஒரு சிங்கிள் ஸ்டோன்ல இது அழகா செதுக்கி இருக்காங்க. ஒரே ஒரு கல்லு தான். அது பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு கையாலேயே ஒரே ஒரு கல்லை யூஸ் பண்ணி ஃபுல்லா கட்டியிருக்காங்க. அப்படியே அந்த வீடு, அந்த முகம், வாய் எல்லாத்தையும் அப்படியே அழகா இருக்காங்க. கால் கூட அதே மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே வாங்க. ஸோ காய்ஸ், ஹியர் யூ அகைன். நம்ம இப்போ இந்த 5 ரத்தங்களையும் இப்போ அவங்களுக்கு காமிப்போம். அதான் முதல் ரத்தம், 2வது, 3வது, 4வது, 5வது, இன்னும் 5 இருக்கு. இதுதான் இதுக்குள்ள ஒரு பகை மாதிரி இருக்கு. இந்த பகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல போகிற மாதிரி அதுதான் ஒரு ஸ்லைடு மாதிரிலாம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ காய்ஸ், இதான் 9வது ரத்தம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு கைஸ். ஏன்னா கோடாவே இருக்கு. ஏன்னு தெரியல. ஒரு கைஸ், இங்க பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கு. பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் ஹோல்ஸா இருக்கு. அது பாக்ஸ் ஷேப்ல இருக்கு. ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. ஒரே ஒரு பெரிய கல்ல கொஞ்சம் கொஞ்சமா கூட வெட்டு ஒரே பெரிய கல்ல செஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த திங்ஸ் வச்சு பண்ணுவாங்களே இந்த மாதிரி ஒரு சுத்தல் அச்சு. இதுக்கு நீ பேசாம வந்திருக்கலாம். சரி, இப்போ வந்து அது கையால தான் செஞ்சிருப்பாங்க. இது வந்து உள்ளுக்க வச்சு அப்படி ஒரு பக்கம் உள்ளுக்க இந்த பக்கம் அந்த சுற்றி வச்சு அடிச்சு அப்படியே காப்பாங்க. சரி, இதோட இந்த பார்ட் 1 முடியுது. உங்களுக்கு பார்ட் 2 இல்லை ஸ்டே டியூன்ட்.